சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்துள்ள இந்தியா. லங்கா இந்திய எண்ணெய் கூட்டுத்தாபனம் அறிவிப்பு. ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடனான ஒத்துழைப்பை நாடியுள்ள அமெரிக்கா. போர் பதற்றங்களுக்கு மத்தியில் நகர்வு. தமிழரசு கட்சியின் வழக்கு மீண்டும் ஒத்திவைப்பு. தொடரும் இழுபறி நிலை. ஹோர்முஸ் நீர்நிலையை கடந்த இந்திய கப்பல்கள். வாக்கை காப்பாற்றியுள்ள ஈரான். ஈரானின் ஹாக் தீவினை முற்றாக அழித்துவிட்டதாக கூறும் ட்ரம்ப். தீவிர தாக்குதலுக்கு தயாராகும் அமெரிக்க படை. போர் சூழலை சாதகமாக பயன்படுத்தும் காங்கிரஸ் கட்சி. பீதியை உருவாக்குவதாக மோடி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தை இயன்றவரை உறுதி செய்ய தமது நிறுவனம் முயலும் என இந்திய இலங்கை கூட்டு நிறுவனமான லங்கா இந்திய எண்ணெய் கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் போர் நிலைமைகள் வீரியமடைவதால் இலங்கையில் எரிசக்தி நெருக்கடி தீவிரமாகும் என அஞ்சப்படும் நிலையில் இந்த நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் இந்த செய்தி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான எரிபொருள் விநியோகம் தற்போதைக்கு பாதுகாப்பாக இருப்பதாக லங்கா இந்திய எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் என்ற வகையில் உத்தரவாதம் வழங்கப்படுவதாக குறிப்பிட்ட அதன் உயர் அதிகாரி, தற்போதைய நெருக்கடி நிலைமையில் அரசாங்கமும் எரிபொருள் விநியோக நிறுவனங்கள் தங்களால் முடிந்ததை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலை சவால்களை ஒப்புக்கொண்டுள்ள அவர், இலங்கையின் எரிபொருள் விநியோக வழிகளை பராமரிக்கவும் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு உறுதிப்படுத்தவும் தனது நிறுவனம் தீவிரமாக செயற்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கின் போர் நிலவரங்களுக்கு இடையே இலங்கையில் துறைமுகங்கள் மற்றும் அதன் உள்ளூர் வான் போக்குவரத்து துறைகளில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடனான புதிய ஒத்துழைப்பை அமெரிக்கா நாடியுள்ளமை உற்றுநோக்கப்பட்டுள்ளது. வளைகுடா போர் நிலவரத்திற்கு மத்தியிலும் ஈரானிய போர் கடற்கலம் இலங்கையில் தஞ்சமடைந்த பின்னணியிலும் இலங்கையின் துறைமுகங்கள் மற்றும் அதன் உள்ளூர் வான் போக்குவரத்து துறைகளில் ஸ்ரீலங்காவுடன் திடீர் தொடர்பாடல்களை அமெரிக்கா மேற்கொண்ட விடயம் பகிரங்கத்திற்கு வந்துள்ளது. இந்த விடயத்தை ஸ்ரீலங்கா இதுவரை பகிரங்கப்படுத்தாத போதிலும் ஸ்ரீலங்காவின் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் கருணா திலகவுடனான இந்த விடயத்தில் ஒரு சந்திப்பு நடத்தப்பட்ட அறிவித்துள்ள அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பணியகம் அதற்குரிய ஆதாரமாக இந்த சந்திப்பு குறித்த நிலப்படம் ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்காவின் வான்படை தளங்கள் மற்றும் துறைமுகங்களின் உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பிற்கு பங்களிக்கும் எனவும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை 2 இந்திய எரிவாயு கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்துள்ளன. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடியுள்ளது. எண்ணெய் எரிவாயு ஏற்றுமதி ஹோர்முஸ் நீரிணை மூடலால் பல நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் இதன் தாக்கம் அதிகரித்து வரும் சூழலில் ஹோர்முஸ் நீரிணையை 2 இந்திய எரிவாயு கப்பல்கள் பாதுகாப்பாக கடந்துள்ளன. முன்னதாக இந்திய கப்பல்களுக்கு மட்டும் ஈரான் இந்த வழியாக செல்ல அனுமதி அளித்ததாக கூறப்பட்டது. பிரதமர் மோடி ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் உடன் அண்மையில் தொலைபேசியில் உரையாடியுள்ளார். மேலும் இருநாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் ஈரான் அரசாங்கம் அளித்த பாதுகாப்பு உத்தரவாதத்தை தொடர்ந்து சிவாலிக் மற்றும் நந்தாதேவி ஆகிய 2 கப்பல்கள் பதற்றம் நிலவும் ஹோர்முஸ் நீரிணையினை கடந்து பாதுகாப்பான கடற்பகுதிக்கு சென்றுள்ளன. 40,000 மெட்ரிக் டன் எல்பிஜி எரிவாயு ஏற்றி வந்த சிவாலிக் கப்பல் தற்போது இந்திய கடற்படையின் நேரடி கண்காணிப்பில் உள்ளது. இது இன்னும் 2 நாட்களில் மும்பை அல்லது ஹாண்ட்லா துறைமுகத்தை அடையும் என
எதிர்பார்க்கப்படுகின்றது. அதுபோல அதிகளவில் LPG ஏற்றிய நந்தாதேவி கப்பலும் நீரிணையை வெற்றிகரமாக கடந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டை நடத்துவதற்கு எதிராக 2 ஆண்டுகளுக்கு முன்னர் திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்றைய தினம் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த வழக்கு ஜூலை 30 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தமக்கு தாமே நேரடியாக நீதிமன்றத்தில் பிரசன்னமாகி வாதாடி வரும் ஜனாதிபதி சட்டத்தரணி MS சுமந்திரன் நேற்றைய வழக்கு விசாரணையின் போது மன்றில் முன்னிலையாகவில்லை. அவர் சார்பில் சட்டத்தரணி ஒருவர் பிரசன்னமாகியிருந்தார். இந்த வழக்கில் இடையீட்டு எதிராளியாக தம்மை சேர்த்துக் கொள்ள வேண்டுமென்று கோரி சுப்பிரமணியம் பரமானந்தம் என்பவர் தாக்கல் செய்திருக்கின்ற விண்ணப்பத்தின் மீதான விசாரணைக்காகவே வழக்கு ஜூலை 30 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வழக்காளியும் ஏனைய எதிராளிகளும் இது தொடர்பான தமது தரப்பு வாதங்களை எழுத்து மூலம் சமர்ப்பிப்பதற்காக இந்த கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த திகதியில் இந்த விடயம் குறித்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பது பற்றி நீதிமன்றம் தீர்மானிக்கும். இடையீட்டு எதிராளியாக சேர்த்துக் கொள்ளுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த மனுவின் மீது விசாரணை முடிந்து ஒரு முடிவு கட்டிய பின்னரே மூல வழக்கின் மீதான விசாரணையை நீதிமன்றம் ஆரம்பிக்கும் என தெரிகின்றது. வழக்கில் புதிய எதிராளியாக இலங்கை தமிழரசு கட்சி தலைவரின் இடத்திற்கு CVK சிவஞானம் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ள பின்னணியில் வழக்கு தொடர்பான அவரது பதில் மனு நீதிமன்றத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. அப்படி அவருடைய பதில் மனுவை சேர்த்துக் கொள்வதை எதிராளிகளில் ஒருவரான சிவஞானம் ஸ்ரீதரனின் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி புவிதரன் நேற்று கடுமையாக ஆட்சேபித்தார். வழக்கில் இடையீட்டு எதிராளியாக தம்மை சேர்த்துக் கொள்ள கோரி சுப்பிரமணியம் பரமானந்தம் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை முடிவடைந்து மூல வழக்கின் மீதான விசாரணை ஆரம்பமாகுவதற்கு நீண்டகாலம் செல்லலாம் என்று அவதானிகள் குறிப்பிடுகின்றனர். மத்திய கிழக்கில் போர் நீடித்து வரும் நிலையில் பாவிகள் போரில் ஈடுபட்டு பெருந்தொகை பணத்தை விரயமாக்குவதாக கொழும்பு பேராயர் கர்தினால் வெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். ராகம தேவாலயத்தில் நடைபெற்ற விசேட திருப்பலி ஆராதனையின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். பாவிகள் போரை தொடுப்பதனால் பெரும் எண்ணிக்கையிலான மக்களின் பட்டினியை போக்கக்கூடிய செல்வத்தை அளிப்பதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த உலகில் வாழும் பெருந்தொகை மக்களின் பட்டினியை நீக்கக்கூடிய பாரிய அளவு செல்வத்தை போரிற்காக விரயமாக்குகின்றனர் என மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு உள்ளிட்ட உலகின் பல இடங்களில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போரினால் பெருந்தொகை பணம் விரயமாக்கப்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தில் 3 பிரதேச சபைகளிலும் போட்டியிட்ட 685 பேரில் 606 பேர் வரவு செலவு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர். 79 பேர் சமர்ப்பிக்காத நிலையில் அவர்களுக்கு எதிராக காவல்துறையினரால் கிளிநொச்சி நீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன ஐக்கிய முன்னணி கட்சியில் போட்டியிட்ட 39 பேரும் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட 37 பேரும் வரவு செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை. அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, சுயேட்சை குழு ஆகியவற்றில் போட்டியிட்ட தலா ஒருவரும் வரவு செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்கவில்லை. இந்த நிலையில் குறித்த கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு எதிராக காவல்துறையினரால் வழக்கு தாக்கல் செய்து வழக்கு இடம்பெற்று வருகின்றது. குறித்த வழக்கு நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 79 பேருக்கும் தனித்தனியாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வெவ்வேறு திகதிகளில் வழக்கு நேற்று தவணையிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் 3 பேர் பேராசிரியர்களாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக ரசாயனவியல் துறை, பல்துறை கற்கைகள் துறை ஆகிய துறைகளின் துறை தலைவர்கள் உட்பட சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் 3 பேர் பேராசிரியர்களாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர். பல்கலைக்கழக பேரவையின் மாதாந்த கூட்டம் நேற்றைய தினம் துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா தலைமையில் நடைபெற்றது.
பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சுற்றறிக்கைக்கு நியமனங்களுக்கு அமைய திறமை அடிப்படையில் பேராசிரியர் பதவிக்கு விண்ணப்பித்தவர்களின் மதிப்பீடு மற்றும் நேர்முக தேர்வு முடிவுகள் நேற்றைய பேரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. அவற்றின்படி ரசாயனவியல் துறை தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான கலாநிதி யசோதா பிரபாகர் ரசாயனவியலில் பேராசிரியராகவும், பொறியியல் பீடத்தின் பல்துறை கற்கைகள் துறை தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான கலாநிதி பத்மநாதன் கதிர்காமநாதன் பொறியியற் கணிதவியலில் பேராசிரியராகவும், ஆங்கில மொழி கற்பித்தல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி திருநாவுக்கரசு கருணாகரன் ஆங்கில மொழி கற்பித்தலில் பேராசிரியராகவும் பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் உயர்மட்ட குழுவினர் இன்றைய தினம் ஆரியகுளம் நாகவிகாரைக்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்ரனு, யாழ் மாவட்ட அமைப்பாளர் அருந்தவநாதன் அனோஜன் உள்ளிட்ட தொகுதி அமைப்பாளர்கள் விகாரையில் வழிபாட்டில் ஈடுபட்டதுடன் விகாராதிபதி மீ ஹகஜந்துரே ஸ்ரீ விமல தேரருடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டனர். ஐக்கிய மக்கள் சக்தியின் மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் சிறப்பு பயிற்சி பட்டறையொன்று யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிலையில் அதில் பங்கேற்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் உயர்மட்ட குழுவினர் யாழ்ப்பாணம் சென்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சி போர்ச்சூழலை சாதகமாக பயன்படுத்தி நாட்டிற்குள் பீதியை உருவாக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக இந்திய பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சி பாதையில் பின்தங்கியுள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதே பாஜகவின் தாரக மந்திரம் என இந்திய பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் தொடர்ந்து தேர்தல் தோல்வியை சந்தித்து வருகின்றது எனவும், விரைவில் அந்த கட்சி தோல்விகளில் சதமடிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகம் முழுவதும் போர் சூழல் நிலவி வருகின்றது. இதனால் நாட்டு மக்கள் மிக குறைந்த இன்னல்களை மட்டுமே எதிர்கொள்வதை உறுதி செய்ய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். இதில் காங்கிரஸ் ஒரு பொறுப்புள்ள அரசியல் அமைப்பாக தனது கடமைகளை நிறைவேற்றும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த கட்சி நாட்டிற்குள் பீதியை உருவாக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது என இந்திய பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். நாடு பல்வேறு சிக்கல்களில் சிக்கிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணி அதன் மூலம் என் மீது அவதூறுகளை பரப்பலாம் என்று நினைக்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த கார்க் தீவின் சகல இராணுவ இலக்குகளையும் ஒட்டுமொத்தமாக அழித்துவிட்டதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் அமெரிக்காவின் ஈரூடக அதிரடிப்படை பிரிவு மற்றும் அதிரடி கடல் தாக்குதல் முற்றுகை பிரிவுகள் தயார்படுத்தப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீர்நியால் செல்லும் எண்ணெய் தாங்கி கப்பல்களுக்கு அல்லது கொள்கலன் கலங்களுக்கு தேவையானால் அமெரிக்க கடற்படை பாதுகாப்பு வழங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அமெரிக்கா தனது ஈரூடக அதிரடி பிரிவு மற்றும் அதிரடி கடற்தாக்குதல் முற்றுகை பிரிவுகளை தயார்படுத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது. ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் 90% கையாளும் துறைமுகங்கள் மற்றும் முனையங்கள் உள்ள கார்க் தீவில் உள்ள சகல இராணுவ இலக்குகளும் அமெரிக்காவின் தாக்குதல்களில் ஒட்டுமொத்தமாக அளிக்கப்பட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் அமெரிக்கா இந்த தயார்படுத்தலை செய்து வருகின்றது. அமெரிக்கா கார்க் தீவில் எண்ணெய் ஏற்றுமதி உட்கட்டமைப்புகளுக்கு சேதம் ஏற்படாத வகையில் அங்குள்ள ஜோஷன் கடற்படை தளம், விமானத்தள கட்டுப்பாட்டு கோபுரம் மற்றும் உலங்க வானூர்தி தரிப்பிடங்களை அளித்துள்ளதாக தெரிகின்றது. இங்கிருந்துதான் ஹோர்முஸ் நீர்நியால் செல்லும் கப்பல்கள் குறிவைக்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. கார்க் தீவில் உள்ள ராணுவ இலக்குகள் தாக்கப்பட்டதை சில காணொலி காட்சிகளுடன் ஊடகங்களுக்கு இன்று அதிகாலை வெளியிட்ட ட்ரம்ப், மத்திய கிழக்கின் வரலாற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு தாக்குதல் ஒன்றை கார்க் தீவில் அமெரிக்கா நடத்தியதாகவும், உலகம் இதுவரை அறிந்திராத மிகவும் சக்தி வாய்ந்த அதிநவீன ஆயுதங்கள் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஈரான் மக்கள் மீதான அக்கறையால் அந்த தீவில் உள்ள எண்ணெய் ஏற்றுமதி உட்கட்டமைப்புகள் அளிக்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் ஈரான் இனிமேலும் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக செல்லும் கப்பல்களை தாக்கினால் கார்க் தீவில் உள்ள ஈரானின் எண்ணெய் துறைமுகங்கள் மற்றும் ஏற்றுமதி உட்கட்டமைப்புகள் தாக்கப்படக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்துள்ள இந்தியா. லங்கா இந்திய எண்ணெய் கூட்டுத்தாபனம் அறிவிப்பு.
ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடனான ஒத்துழைப்பை நாடியுள்ள அமெரிக்கா. போர் பதற்றங்களுக்கு மத்தியில் நகர்வு. தமிழரசுக் கட்சியின் வழக்கு மீண்டும் ஒத்திவைப்பு. தொடரும் இழுபறி நிலை. ஹோர்முஸ் நீரிணையை கடந்த இந்திய கப்பல்கள். வாக்கை காப்பாற்றியுள்ள ஈரான். ஈரானின் ஹாக் தீவினை முற்றாக அழித்துவிட்டதாக கூறும் ட்ரம்ப். தீவிர தாக்குதலுக்கு தயாராகும் அமெரிக்க படை. போர் சூழலை சாதகமாக பயன்படுத்தும் காங்கிரஸ் கட்சி. பீதியை உருவாக்குவதாக மோடி குற்றச்சாட்டு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.